ஜெய் சார், உங்களுக்கு தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னா, அந்த இவங்க டிஎம்கே சொன்னாங்க இல்லையா, ஓப்பனாகவே சொல்கிறேன், டிஎம்கே சொன்னாங்க இல்லையா, நாங்கள் ஆட்சியில் இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கிறபோது தான் உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக வரும்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் கண்டிப்பாக அது இல்லாமல் இந்த ஜூலியக்கா சொல்லிச்சு பார்த்தீங்களா, எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் சிறப்பாக செயல்படுவோன்ட்டு. நான் மறுபடியும் இது ரிமைண்ட் பண்ணுறேன், இனிமேல் பிரச்சனைகள் ஆகட்டும் எதுவாகட்டும் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் வந்துட்டுருக்கும். நிம்மதியாக தூங்குறது கூட விட மாட்டானுங்க வாழ்க்கையில். ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, வந்தது கூட தப்பு இல்லை. ஆனால் அவனுங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டு ஜெயிச்சிங்க பார்த்தீங்களா, அது எவனாலையுமே பொறுத்துக்க முடியல. எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்கிறேன், எவனாலையுமே பொறுத்துக்க முடியல. நீங்கள் சிஎம் ஆனது எவனுக்குமே பொறுக்கலை. அதனால் இந்த சிஎம்மாக இருக்க உங்களை விடவே மாட்டானுங்க. அது விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணணுமோ எல்லாத்தையும் கொடுப்பானுங்க. அந்த பக்கம் ஒரு பிரச்சனை பண்ணுறது, இந்த பக்கம் போராட்டம் பண்ணுறது, அந்த பக்கம் 2 பேர் செத்து போயிட்டானே, எவன் விடாத சிலிண்டர் அடிச்சு போச்சுன்னா கூட அதுக்கு டிவிக்கே தான் காரணம். அது ஒரு காரணம் பிடிச்சி போகிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அதுக்குன்னே சம்பளத்தை கொடுத்து ஒரு தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி எங்கெங்கே தப்பு நடக்குது, என்னென்ன நடக்குது, இதை வச்சு அதாவது எப்படி பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு நாய்க்கு இது போடுற மாதிரி காசு துண்டை தூக்கி போட்டாங்க. அதனால் எல்லா பக்கமும் உங்களுக்கு இனிமேல் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இனிமேல் பிரச்சனை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு மக்களை எப்படி வாழ்க்கையில் காப்பாற்றி முன்னேற்றி விடுறது, ஒருத்தர் தான் காப்பாற்றுறது அப்படிங்கிறத நீங்கள் இனிமேல் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்க மினிஸ்டருங்க எல்லா மினிஸ்டர்கிட்டையும் தெளிவாக சொல்லிடுங்க. எந்த அளவுக்கு ஆட்சி நல்லாச்சு கொடுக்க முடியுமோ அதை மட்டுமே உங்கள் குறிக்கோளாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தப்பு நடக்கிறதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டெல்லாம் இருக்காதிங்க. எங்கே தப்பு நடந்தாலும் பிடிச்சி தூக்கி போட்டு மிதிச்சிருங்க. இல்லைன்னா ஏன்னா இந்த பொண்ணுங்க அதுக்குதுன்னு ரேப்பு கீப்புன்னு எதாவது நடனா நைட்டோட நைட்டாக போலீஸை சொல்லி என்கவுண்டர் பண்ணிடுங்க சார். உங்கள்கிட்ட தானே சார் காவல்துறை இருக்குது. கேட்டால் பிடிக்க போனால் ஓடுனா 2 பேர்த்த அருவா எடுத்து வெட்ட வந்தான், அதனால் தற்காப்பு சுட்டோன்னு கொண்டுறங்க சார். ஏன்னா அதுதான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற பிரச்சனையை வச்சு தான் உங்களை காலி பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் விடாதீங்க. எதோ இருந்தாலும் பேசி தீர்த்து முடிச்சிருங்க. அப்போ நைட்டு ஏதாவது ரேப்பு பிரச்சனை வந்துதா, அன்னைக்கு காலையில் முடிச்சு விட்ருங்க. அன்னைக்கு காலையில் நைட்டோட அவனை பிடிச்சி எங்கே இருந்தாலும் கூட இருந்தவன் போனேன் வந்தால் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து என்கவுண்டரில் ஒரு 10 பேர்த்த என்கவுண்டரில் போட்டிங்கன்னா எந்த நாயுமே பேச்சு பேசாது. அதனால் நீங்கள் அதை சிவியராக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தண்டனைகள் சிவியராக இருக்கட்டும் சார். நீங்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அதெல்லாம் இருக்கவே இருக்காதிங்க. எல்லாருமே செய்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் பீகார் மகாராஷ்டிரெலாம் பார்த்தீங்கன்னா தெருவில் தூக்கு போடுறாங்க, உசுரோட கொடுத்து கை காலை கட்டி குழியில் போட்டு புதைக்கிறாங்க. அது மாதிரி அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். நீங்கள் என்கவுண்டரில் போட்டுருங்க. போலீஸுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருங்க. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டோம். அதனால் உங்கள் எதிரிகள்லாம் அவங்க இருக்க நீங்கள் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அதிகமாகிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் சேஃபாக பார்த்து காப்பாற்றிக்கோங்க. நன்றி.